பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் திமுக பேரூராட்சி தலைவர் ஒரு தலை பட்சமாக செயல்படுவதாக கூறி மற்ற திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் கணவர்கள் தர்ணா போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளன. இங்கு 14 வார்டுகளில் திமுகவைச் சேர்ந்தவர்களே கவுன்சிலராக உள்ளனர். இந்நிலையில் பேரூராட்சி தலைவராக உள்ள கருப்பாத்தாள் காளியப்பன் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பேரூராட்சியில் பொதுமக்களுக்கு தேவையான கால்வாய் வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட எந்த பணிகளும் தற்போது வரை பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் பணிகள் நடைபெறவில்லை. திமுக தலைவரின் வார்டுகளில் மற்றும் அனைத்து பணிகளும் நடைபெறுவதாகவும் அதற்கான பில் தொகைகளை எடுத்து கொள்வதாக திமுக கவுன்சிலர்கள் மற்றும் கவுன்சிலர்களின் கணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் தங்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றாத திமுக பேரூராட்சி தலைவரான கருப்பாத்தாளை கண்டித்து திமுக வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் கணவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து அனைவரும் தங்களது ராஜினாமா கடிதத்துடன் பேரூராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்திரபாண்டியன் தலைமையில் பேரூராட்சி அலுவலகத்தில் உட்புறமாக கதவை பூட்டி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.